ஓகேவா? எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சோமு சாருக்கும் ஜெயா மேடம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சக்திவேல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போயிருப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பக்கத்துல அந்த ஃபுட்டை பாக்குறோமோ இல்லையோ, அந்த பக்கத்துல உள்ள மெனு கார்டுல என்ன ரேட் அப்படின்னு பார்த்துதான் பல கடையில சாப்பிட்டது உண்டு. ஒரு 2 பரோட்டா வாங்கினாலும் பரோட்டா 15 ரூபாயா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்த காலம்தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த அதிகமான டிஷ்னா இந்த பரோட்டா, இந்த ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி. அதை தாண்டி எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா இந்த ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வந்துதான் பல டிஷ் என்னென்னே பேர் கூட தெரியல. இப்ப கூட நிறைய தட்டில் அன்லிமிட்டட்னு சொல்லும் போது நிறைய எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட முடியாம வேஸ்ட் ஆகுன ஃபுட் எல்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கன்ற மாதிரி. இது எல்லாமே முதல் அனுபவம் தான். இது வெளி உலகத்துல எனக்கு கிடைச்சதான்னு கேட்டா வெளி உலகத்துல வேலை பார்த்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு கிடைக்கல. ஆனா இந்த நிறுவனத்துல என் டீம் மெம்பர் சொன்ன மாதிரிதான் ஹாப்பினஸ்க்கும் ஒரு துளி கூட குறையாம இஷ்டத்துக்கு, அதாவது நம்ம கம்பெனி மாதிரி நம்ம ஃபேமிலி கூட இருந்தா இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டா இருப்போமா என்னன்னு தெரியாது கண்டிப்பா. ஆனா இந்த ஃபேமிலி கூட இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை அளக்க கடல் எல்லை கூட அளவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க கூட வந்ததுதான் ரொம்ப 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 ஹாப்பி. இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நான் ட்ரை பண்ணதில்ல. ஒன்லி ஒன் பரோட்டா தான். இது எல்லாமே புதுசா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து சோமு சார் கூடிய விரைவில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். சோமு சாரும் சிஎஸ் சாரும் அதுக்கான அச்சீவ்மெண்ட் எல்லாமே பண்ணி டீம் லீடர்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் வரணும். இன்னைக்கு உட்காந்துருக்க டீம் மெம்பர்ஸ்ல 4 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய மொத்த பேருமே நம்மளோட டீமா இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலே பத்தாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, தேங்க்யூ டு ஆல். எல்லாருக்கும் குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் பார்த்தீங்கன்னா ஐயோகே சசிகுமார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து ஒரு 88 வாட்டி ஃபுட் பாய்சனாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் ஒரு சில விஷயங்கள்னு சொல்லும் போது அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லன்னா பண்ணதுக்கு வேல்யூ கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ எம்டி சார், சத்யவேல் சார் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு. சாப்பிட்டு தாண்டி வந்துட்டு ஒரு அரை கிலோ சாப்பாடு கூட சாப்பிடல. அவருக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வாட்டி சாப்பிடும்போது அவர் கொஞ்சம் காலி பண்ணிட்டு வரணும், அப்போ தான் இன்னும் சாப்பிட முடியும். இது வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வாழலாம் அந்த உலகத்தில். கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 107 கோடி மக்கள் தொகைக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழறது பெருசு கிடையாது, சாவறதும் பெருசு கிடையாது. ஆனால் வாழறது தான் பெருசு. எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும் தெரிஞ்சு வாழணும். நீ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சிம்பிள், ஒரு சாம்பிள். ஃபியூச்சர் இந்தியாவில் இப்படி தான் வாழணுன்றதுக்கான ஒரு சாம்பிள். அந்த சாம்பிளை மிகப்பெரிய அளவில் விருத்தி பண்ணணும்னா ஒன்று தான். நம்ம நினைக்கிற அதே எண்ணத்தை நம்ம டீம் நினைக்க வச்சா போதும். இந்த ஹால் இல்லை, எம்ஏஎம்எலோட பெருசாக கூட ஹால் புக் பண்ணலாம். எனிவே எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சாப்பிட்டது ஜீரணமாகறத காட்டியும் அடுத்த சாப்பாடு ரெடி ஆயிடலாம். எல்லாரையும் ஹால் புக் பண்ண வைப்போம். இன்னைக்கு 14 தான், 2 பேர் தான். அடுத்து கண்டிப்பாக 20 டேபிளை புக் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்காட்டி பாத்ரூம் போகிறதுக்காட்டி ரெடி பண்ணிடணும் டீம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கிட்டத்தட்ட இந்த ஆஃபர் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20வது வாரம். உங்க யாருக்குமே தெரியாது இந்த ஆஃபர் நம்ம கொடுத்தது, பிளான் பண்ணது, இது எதுவுமே தெரியாது. கடமையை செய், பலனை எதிர்பாராது. அடுத்து இதே மாதிரி ஒரு ஆஃபர் எப்போ கொடுப்போம், எப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமா தெரியாது. மேபி நெக்ஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரமா இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓடவே கூடாது. உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே போங்க. ஒருவேளை ஆஃபர்ன்னு சொல்லி அதுக்காக நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ஹாப்பினஸ் இருந்திருக்காது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டார்கெட். அது ப்ரெஷர் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் நீங்க ஓடி இருக்கீங்க, அதுல உங்க டீமுக்கு என்ன இருக்கு? பேமெண்ட் இருக்கு. உங்க டீமுக்கும் பேமெண்ட் இருக்கு, உங்களுக்கும் பேமெண்ட் இருக்கு. இப்ப இங்க வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இடம் இல்லை, கரெக்டா? ஆனா ₹1 நம்ம செலவு பண்ணணுங்கிற, நீங்க பர்டிகுலர்லி இண்டிவிஜுவலா ₹1 வந்து செலவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. 4 ஃப்ரெண்டு கூட போனா கூட ஷேர் பண்ணி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், கரெக்டா? பட் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கிறோம்னா ஒரே ஒரு விஷயம் தான். அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்க பார்க்காத ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்.
அப்ப இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நம்ம இங்க வந்தோம், இந்த ஹோட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எவ்வளவு அலப்பறை பண்ணோம், எவ்வளவு அலப்பறை கத்துறோம், சிரிக்கிறோம். எத்தனை வாட்டி அதோட பையா, இந்த பையா, இந்த பையா என்னெல்லாமோ சொல்றாப்புல. கோவப்பட்டாங்களா? ஏதாவது மூஞ்ச காமிச்சாங்களா? இல்ல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? பணம். கரெக்டா? நம்ம பாக்கெட்ல இருக்குது. அதனாலதான். அதாவது நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய அந்தஸ்தும் நம்மளுடைய வாழ்க்கையும் எது தீர்மானம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம்ங்கிற ஒரு வார்த்தை தான். அந்த அந்த விஷயத்த நமக்கு ஈஸியா, அதாவது கஷ்டப்படாம, ஈஸியா கஷ்டப்படாம பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லல. வெளி உலகத்துல போய் இப்ப பிரதாப்போடைய அப்பா சிலிண்டர் தூக்கி கஷ்டப்படுறாருன்னா யோசிங்க. டெய்லி சிலிண்டர் தூக்கணும், டெய்லி படி ஏறணும். கம்பெனி ஃபீல்ட்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஷிஃப்ட் கட்டி வேலை செய்யணும். ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல. ஃப்ரீடமா அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா டீம் என்ன பண்ணிடலாம், க்ரோத் பண்ணிடலாம். அடுத்து வாய்ப்பு எப்ப கிடைக்கும், எப்ப கொடுப்போங்கிறது தெரியாது. மேபி சொல்ல முடியாது. ரன்னிங் ஆயிட்டு இருக்க இந்த வீக் கூட இருக்கலாம். ஓகே, நான் அடுத்து நீங்க பார்க்கும்போது அடுத்து வீடியோ யூடியூப்ல வரும்போது, இல்ல அடுத்து இதே மாதிரி ஒரு நாள் கிளம்பி வரும்போது அதுல நீங்களும் இருக்கணும். ஒருவேளை நீங்க இல்லைன்னு வைங்களா, ஐயோ சார் என்னை விட்டு போயிட்டீங்களே சார், என்ன கூப்பிடு சார். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க யார்கிட்டையும் போய், இப்ப நீங்க யார்கிட்டயாவது கேட்டீங்களா இன்னைக்கு என்னைய கூட்டு போங்க, என்னைய கூட்டு போங்க மேடம், யார்கிட்டயா சொன்னீங்களா? கெஞ்சினீங்களா? யார்கிட்டயா ரிக்வஸ்ட் பண்ணீங்களா? உங்களுடைய உழைப்புக்கு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க சார். உழைப்புக்கு ஃபியூச்சர் இந்தியால என்னைக்குமே அங்கீகாரம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்க கூட இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சரி இருந்தாலும் அது கூட நம்ம எம்டி சாரும் இருக்கணும். அதாவது அவர்கிட்ட வந்து நேற்று நைட்டு தான் சொன்னேன் சார், இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் சார், நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கா, இன்னும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எந்த கம்பெனி ஓனர் நம்ம கூட வந்து உக்காந்து சரி சமமா உட்காந்து வாய்ப்பு இல்லை. கரெக்டா? அப்ப நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தான். ஆனா அவங்கவுங்களுடைய திறமையா, அவங்கவுங்களுடைய தகுதியை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க யாரு, நீங்க எப்படி பண்ண போறீங்க, இல்ல இன்னைக்கு உங்க பேர் சொல்லி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல, பட் நெக்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்க பேர் சொல்லி கீழே ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹாப்பியா? யாருக்காரு வயதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல இருந்துச்சுன்னா உமா முன்னாடி இருக்கு பாருங்க, எடுத்து சாப்பிடுங்க. இன்னமும் இருக்கு, சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க. நான் அடிக்கடி ட்ரைனிங்ல சொல்றதுதான், பிறப்பு ஒரு தடவை தான், இறப்பும் ஒரு தடவை தான். ஆனா இடைப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையா வாழணுங்கிறது நம்ம கையில இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இதே சென்னைக்கு நான் வரும்போது இன்னைக்கு தண்ணி கேன் காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சண்முகப்பிரியா பிஸ்லரி வாட்டர்ல கழுவுறாங்க. அதே தண்ணி பாட்டில் ₹1 வித்துட்டு இருந்துச்சு ஒரு பாக்கெட்டு. அது வாங்கி குடிக்க முடியாம இருந்த சோமு தான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இத்தனை பேரை வந்து ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு வந்து போதுங்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஃபியூச்சர் இந்தியா தான். எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. சூப்பரா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே மேடம், வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரொம்ப வந்து ஹாப்பியஸ்ட் டேனா வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னன்னா சென்னை டீமோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்ந்து வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நாள் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். சார் வந்து எஸ்டர்டே நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ட்ரிப் இருக்கு சார், கண்டிப்பா வரும்னு சொல்லும் போது உடனே அடுத்த செகண்ட் சொன்ன வார்த்தை டைமிங் எந்த டைம் சார்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஓகே சார் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் நம்முடைய பிரதாப் தம்பி வந்து சொல்லும் போது இதோடையும் பார்த்ததில்ல சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் அந்த சொன்ன விஷயங்களை வந்து பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த சாப்பிட்ற ஃபுட்டா இருக்கட்டும், இந்த லக்ஸரியா இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாங்கள் 3 பேரும் வந்து சார் நம்ம பேசிட்டு இருந்தோம். யான் பெற்ற இன்பம் வையகமும்
பெருவாயாக அந்த மாதிரி சொல்ற மாதிரி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அதை உங்களுக்கு அதை வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து இப்போ சாரோ மேடமு நானு வந்து உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றோம் இப்படி பண்ணோம்னா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில கூட இந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளான்னு சொல்லும் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்களுடைய பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்தணும், உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும், கண்டினியூவாக ட்ராவல் பண்ணணும். கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்கம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. இன்னும் பெரிய இது வந்து ஹோட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம போக வேண்டிய இடம், போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கு, போக வேண்டிய பிளேசஸ் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்று என்னன்னா பணம் மட்டும்தான். அது சம்பாதிக்கக்கூடிய இடம் நம்முடைய நிறுவனம். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா வந்து எஸ் ஆகஸ்ட் 15 ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பிரம்மாண்டமான முறையில் மீண்டும் அது வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலா இல்லை வந்து எந்த ஹோட்டல்ன்றதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஒரே ஒன்று தான், ஆல்ரெடி எம்ராய்டு பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி கோல்டு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எதிர்பார்க்கறதுல டைமண்ட் தான். இந்த டைமண்ட் அடிக்கிற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அந்த ஆகஸ்ட் 15 லாஸ்டா முடிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 15 அன்றைய நாளில் யார் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அச்சூரா ஸ்டேஜ் ஏறுறாங்களோ அவங்களுக்கு இந்த கண்ட்ரியெல்லாம் கிடையாது, அது அதர் கண்ட்ரியில ஒரு பெரிய ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா தாய்லாந்து கண்டிப்பா அது வந்து நீங்க டைமண்ட் அடிக்கிறத பொறுத்து தான் நாங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா இதை விட பல மடங்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அழகுப்படுத்தணும் எங்களுடைய ஆசை. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட டீமை கிரியேட் பண்ணுங்க, டீமை அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க, உங்க இன்கம் அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இப்பவும் சொல்றோம், இதுக்கப்புறமும் சொல்லுவோம், சொல்றதை மட்டும்தான் செய்வோம். ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுடைய சக்சஸ் நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா. தேங்க்யூ.